பீஃப் சுக்கா ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 kg பீஃப் எடுத்துகிட்ருக்கிறேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு ஒரு குக்கருக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா இது கூட 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும், ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம். இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை மூடி போட்டு வேக வைக்கலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். அப்போ தான் பீஃப் நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீஃப் வந்து நல்லாவே வந்துட்டுருக்குது. தண்ணி வந்து கம்மியாக சேர்த்ததுனால ரொம்ப அதிகமாக தண்ணி விடலை, கம்மியாக தான் தண்ணி இருக்குது. இப்போ இதை ஒரு அடிக்கனமான பாத்திரத்துக்கு இதை சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இதை நல்லா வேக விடலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும், அது வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா வேக விட்டுடலாம். இப்போ தண்ணி வந்து பாதி அளவுக்கு நல்லா சுண்டி வந்துட்டுருக்குது. இந்த டைமில் அரை ஸ்பூன் கரம் மசாலாவும், அப்புறமா அரை ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இருக்கிற மிச்சம் தண்ணியும் நல்லா சுண்டி வரணும், அது வரைக்கும் நல்லா இதை வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லாவே ட்ரை ஆகி வந்துட்டுருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்குன்னு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.